பள்ளிக்கரணையில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பகுதியில் அடுக்குமாடி கட்டப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பாக அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறையின் சார்பில் சென்னை பள்ளிக்கரணை காப்புக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ராம்சார் தளத்திற்குள் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் தொடர்பான ஒரு விளக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஈர நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் 2017 செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதலில் ராம்சார் தளத்தை அறிவிக்கும் செயல்முறை ராம்சார் தளத்திற்குள் உள்ள சர்வே எண்கள் உட்பட வரைபடம் மற்றும் திட்டத்தை பொது களத்தில் வைப்பதாகும் என்பது தெளிவாகிறது. எனவே அந்த அடிப்படையில் 60 நாட்களுக்கு ஒரு பொது ஆலோசனை உட்படுத்துவது என்ற செயல்முறையும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறிப்பிட்ட ஆட்சேபனைகளை தெரிவிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அல்லது பரிந்துரைகளை பரிசீலித்து அதனை நிவர்த்தி செய்ய மாநில அரசுக்கு 240 நாட்கள் காலக்கெடு என்பது மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்றும், எனவே ஈரநில விதிகளின்படி பள்ளிக்கரணை ஈரநில அறிவிப்பு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே எண்கள் பட்டா நிலங்கள் என்பதால் செய்தித்தாள் கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ராம்சார் தள எல்லை வரையறானது குறிப்பிட்ட சர்வே எண்களுடன் ஒப்பிட்டு பரப்பளவை வரையறுப்பது நில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்றும், ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களுடன் குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படாததால் தற்போதைய பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டு எல்லைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மிக குறிப்பாக மத்திய அரசாங்க நிறுவனமான தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம், அதாவது NCSCM அப்படிங்கிற தேர்வு செய்யப்பட்டு குறிப்பிட்ட சர்வே எண்களுடன் எல்லைகளை வரையறுக்கக்கூடிய பணி என்பது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது அந்த தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம் பள்ளிக்கரணை காப்புக்காடு ராம்சார் தளத்திற்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், இம்மேலாண்மை திட்டமானது சர்வே எண்களின் அடிப்படையில் எல்லைகளை வரையறுப்பது, டிஜிட்டல் வரைபடத்தில் நில பயன்பாடு ஈர நிலங்கள் விதிகள் 2017 படி 7 மற்றும் ஈர நிலங்கள் விதிகள் 2017 படி அனுமதிக்கப்பட வேண்டிய அல்லது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியலை தயாரிக்கப்படுவதாக ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாங்க. எனவே செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரைகளில் வந்திருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது உண்மைக்கு புறம்பானது, அடிப்படை ஆதாரமற்றது என்று தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை ஒரு விளக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.